ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிலிபைவிட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 2 தான் கைஸ். இந்த கேம் நான் ஆல்ரெடி விளாண்டுருந்தேன், அதில் தோற்று போயிட்டேன் கைஸ். ஆனால் இந்த தடவை நான் விட்றதா இல்லை கைஸ். இன்றைக்கி செம்மையாக முடிச்சு விட்ருவோம் கைஸ். பார்க்கலாம், இதில் கன்ஃபார்ம் நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த ஸ்குவிட் கேம் கார்ட்ஸை நம்ம தோக்கடிக்கணும் கைஸ். வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். First game, red light, green light. அந்த டாட் green light சொல்லும்போது நீங்கள் மூவ் ஆகணும். ரெட் லைட் சொல்லும்போது நீங்கள் நிற்கணும். ரெட் லைட் சொல்லும்போது நீங்கள் நோந்தீங்கன்னா நீங்கள் எளிமையாக செய்யப்படுவீங்க. டைமிங் கரெக்டான டைமுக்குள்ளார அந்த ரெட் லைன் யார் கிராஸ் பண்ணுறப்போ அவங்க தான் இந்த கேமோட வின்னர்ஸ். வாங்க கைஸ், இப்போ போகலாம். அது வேறு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுச்சு. வாங்க, இந்த கேமில் இது ஈஸியான கேம் தான் கைஸ். சாப்ப மேட்ரு கைஸ். வாங்க முடிச்சிடலாம். பாருங்க, அங்கே ஒருத்தர் பாவம் கைஸ் அது போயிட்டான். ரெட் லைட்டு நவரலாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் 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 சீக்கிரம். ஐயோ கைஸ், கிட்ட வந்துட்டேன் கைஸ். அவ்வளோதான், முடிச்சிட்டேன் கைஸ். ஈஸி கைஸ். பாதி 60 செகண்ட்ஸில் 30 செகண்ட்லேயே முடிச்சிட்டேன். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நான் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் கைஸ். அதுக்கப்புறம் இந்த கேமில் இன்னும் நல்ல விஷயம் என்னென்னா, மற்றவங்கள நம்ம டீமில் சேர்த்துக்கலாம் கைஸ். அந்த மாதிரி வாங்க, எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிக்கலாம் நம்ம டீமில். அவங்க சேர்ந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கைஸ், நான் ஒரு வேறு கேம் விளாண்டு போடலான்னு இருக்கிறேன். அதாவது என்ன கேம்னால், அது ஒரு ஷூட்டிங் கேம் தான் கைஸ். அது ஒரு மாதிரி இதுவாக நல்லாயிருக்கும் கைஸ். அது லேப்டாப்பில் இருக்குது. அதை நான் விளாண்டு போடுறேன் கைஸ். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த கேம். ஐயோ, லைட்ஸ் ஆஃபா கைஸ், இது ரொம்ப டேஞ்சர் தான். பார்க்கலாம். இந்த கேம் அவங்களுக்கு தெரியாதவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன். இந்த கேம் என்னென்னா, யாராருக்கும் லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. திடீர்னு கட்டையை கொடுத்துருவாங்க. அந்த கட்டையை வச்சு மற்றவங்கிட்டேருந்து தப்பிக்கணும் கைஸ். அவனுங்களாம் சண்டை போட்டு பண்ணுங்க. வாங்க, நான் பேசாமல் 90 செகண்ட் ஃபுல்லாக மேலேயே உக்காந்துக்கலாம். எதுக்கு கைஸ் தேவையில்லாமல் பிரச்சனையே வேணாம். இங்கேயோ அப்படியே உக்காந்துக்கலாம். எவனோ என்னமோ பண்ணிட்டு போத்துங்க கைஸ். இருங்க, நான் கொஞ்ச நாள் கழித்து உங்களை வந்து பார்க்குறேன். ரொம்ப நேரம் டைம் ஆகுது. நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். அப்படியே வந்தாச்சு கைஸ். அந்த கேமில் தப்பிச்சிட்டோம். அடுத்து 6 lakhs. இந்த கேமில் என்னென்னா, ஒரு 5 பேர்னு தான் நினைக்கிறேன். 5 பேர் இருப்பாங்க கைஸ். ஒரு ரெயின்போ மாதிரி சர்க்கிள் இருக்குல்ல, அங்கே 5 பேர் இருப்பாங்க கைஸ். 5 பேருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் வரும் கைஸ். 5 கேம் இருக்கும். அந்த 5 கேமையும் முடிச்சிட்டாங்கன்னா, டைமுக்குள்ளார முடிச்சிட்டாங்கன்னா அவங்க போயிடுவாங்க கைஸ். வாங்க குரூப், அதான் நம்ம டீமில் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணேன். அவனுங்க கூட பண்ணிடலாம். வாங்க கைஸ் பார்க்கலாம். இதான் கைஸ் அலையன்ஸ், நம்ம டீம்ஸ். எப்படா ஆரம்பிக்கும்? அவ்வளோதான் கைஸ், ஆரம்பிச்சிருச்சு. இருங்க ஆரம்பிக்க போகுது. அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்க, 5 பேரா இல்லை, ஃபஸ்ட்டு இருக்கிறவனுக்கு ஒரு கேம் அப்படியே மாறி மாறி வரும். ஃபஸ்ட்டு கேம் வந்து என்னென்னா டாக்ஸி கைஸ். அது வந்து எப்படின்னா, ஒரு 20 செகண்டில் 40 டைம்ஸ் கிளிக் பண்ணணும், அப்படியே டேப் பண்ணணும் கைஸ். அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா செம்ம ஈஸி கைஸ். எல்லாம் அப்படியே தட்டிடலாம். செகண்ட் கேம் என்னது, எனக்கு கொஞ்சம் மறந்துச்சு கைஸ். யாரெல்லாம் ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்த்தீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் ஸ்குவிட் கேம் சீசன் 1 பெஸ்ட்டா இல்லை 2 பெஸ்ட்டான்னு சொல்லுங்கள் கைஸ். இப்போ எனக்கு கேமு என்ன கேமு? ஓய், இது ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, இப்போ தான் புரிஞ்சிச்சு. எல்லா காங்கியும் தொடணுமா? ஐயோ, டைம்குள்ளே முடிக்கணும். நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் தொடணும். எனக்கு வேறு படத்தில் கடற்கரை தொடர்ந்து இருந்தேன். ஆனால் இது இருக்கிறதுல ஈஸி கேம் தான் கைஸ். காங்கி உங்களுக்கு சீசன் 2 பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் காங்கி எவ்வளோ கஷ்டமான கேம்னு. அதை எப்படி ஈஸியாக மாற்றிட்டாங்க பாருங்கள். அவ்வளோதான், இந்த ஒரு காலம் மட்டும் படுறன்னு முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். ஃபோனில் விளாட்னா ஈஸியாக டர்ன்னு தட்டிடுவேன். இது கம்ப்யூட்டர்னால இதாகுது கைஸ். அங்கே அடுத்த கேம், கடைசி இன்னொரு அடுத்த கேம், 4வது கேம். எல்லாம் ஃபாஸ்ட்டுன்னு அமுச்சு விட்டுட்டே இருக்கிறானுங்க. இங்கே இருக்கிறவனுங்க எல்லாம் வின் பண்ணலையா கைஸ். ஆனால் நான் ஒரே ஒரு டைம் மட்டும் வின் பண்ணியிருக்கேன். அதுதான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு விளாண்டு இது பண்ணேன், ஆனால் ரெக்கார்டே பண்ணல கைஸ். அதை ப்ளீஸ் ஃபாஸ்ட்டாக அங்கே ஒருத்த மாதிரி அமுச்சு விட்டுருக்கிறோம். கடைசி கேம் கைஸ். இது டைம்குள்ளார முடிக்கணும். டைம்குள்ளார முடிக்கலைன்னா அப்புறம் அங்கே இதாகிடும் கைஸ். அப்புறம் நம்ம எல்லோரும் எலிமினேட் பண்ணிடுவாங்க. எலிமினேட்னா உங்களுக்கு என்ன தெரியும், கட்டம். கடைசி கேம் சீக்கிரம் முடுறா, ஜல்தி கரோ. யார் கைஸ் இவனுங்க மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க. ப்ளீஸ் ஃபாஸ்ட்டு என்னென்னமோ பேசுகிறானுங்க. அவ்வளோதான் கைஸ். கடைசி 10 செகண்டில் பிடிச்சிட்டேன் கைஸ்.
அவ்வளோதான் எஸ்கேப்பு. நல்ல வேலை கைஸ், நம்ம நல்ல டீம்மேட்ஸ் தான் பிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தவங்க போகிறாங்க விளாட்றாங்க போல், ஆனால் நம்மளுக்கு இன்விசிபிளாக தெரியும். அது இதான் என்னோட டீம். ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதானா? டைம் முடிஞ்சிச்சு கைஸ். எல்லாரையும் சுட்டு கொண்டிருப்பாங்க. வாங்க இங்கேயே இருக்கலாம். இந்த கேம் கூட பரவாயில்ல கைஸ். அடுத்து ஒரு கேம் வரும் பாருங்க, வந்துருச்சு பாருங்க, மிங்கிள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சிலவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். மிங்கிள்னா என்னென்னா, ஒரு அந்த ஒரு ரிங்கு மாதிரி இருக்குல்ல கைஸ், அது பேர் கேரஸ்னு சொல்லுவாங்க. அதில் நின்றுக்கிட்டு அது வந்து சுற்றிட்டே இருக்கும். அந்த ஒரு பாட்டோட சுற்றிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து கெட்டுன்ற குரூப்ஸ் ஆஃப் 4, 3, 2, 1 அப்படி வரும். அப்படின்னா இப்போ 1னா நான் மட்டும் போய் ஒரு ரூமில் போய் லாக் ஆகிடுவேன். இப்போ 2 பேர்னா 2 பேர் போய் அந்த ரூமில் போய் லாக் ஆகணும் கைஸ். அதுக்குன்னு அதனால் எல்லோரும் கூடயே இருக்கணும். 16 பேர் இருக்கிறாங்க. கெட்டுன்ற குரூப்ஸ் ஆஃப் 4னா 4 பேர் ஒரு ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறோம் கைஸ். சீக்கிரம் வாங்கடா. என் டீம் பாருங்கள், என் டீம் மேலே மட்டும் க்ரீன் கலரில் பேர் இருந்துச்சுன்னா அவங்களாம் என் டீம். வாங்க கைஸ் போகலாம். கரெக்டாக எப்போ சொல்லுதோ அப்போ போகணும் கைஸ். ஆனால் டேஞ்சரான கேம், நம்மளால் மட்டும் முடியாது, கூட இருக்கிறவனும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் கைஸ். ஐயோ, குரூப்ஸ் ஆஃப் 2 எவனாச்சும் பின்னாடி வாங்கடா. வந்துட்டான் கைஸ் என் டீம்மேட்டு. அவ்வளோதான், 2 பேர் வந்துட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் தப்பிச்சிட்டோம். போடா எல்லாம் ஃபில்லுடா. பாவம் கைஸ், அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்மள கைஸ். அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க கைஸ், அவ்வளோதான், கேம் முடிஞ்சிருச்சு. இந்த கேமில் தப்பிச்சிட்டோம் கைஸ். ஏதோ ஒன்று செட்டிங்ஸில் மட்டும் இது பண்ணிட்டு வரேன். எதுவுமே அந்த சவுண்டு எதுவும் அவ்வளோ இதாக மாட்டேங்குது கைஸ் எனக்கு. ஐயோ, சவுண்டே ஃபுல்லாக இதில் வச்சுருக்கேன் கைஸ். இப்போ ஏற்றிடுறேன் பாருங்க. அந்த பாட்டு கேட்க தான் கைஸ் அது செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த பாட்டு உங்களுக்கு போட்டு காமிச்சேன்னா அவ்வளோதான், காப்பிரைட் வந்துடுவாங்க. நீங்களே போய் போட்டு பாருங்க கைஸ், மிங்கிள் கேம் சவுண்ட் அப்படி மியூசிக்னு போடுங்க. அடுத்து 2 தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 14 இருக்கா, 2 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நான் நினச்சேன், பார்க்கலாம். இல்லைனா 3 கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2 தானா? வாங்கடா. அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் கைஸ், நான் உனக்கு நாளைக்கு அந்த ஷூட்டிங் கேம் போட முடியுமா ட்ரை பண்ணுறேன். அப்படி போட முடியலன்னா ஏதாச்சும் அந்த இந்த கேமே ரோப்ளாக்ஸ்லேயே ஏதாவது போடுறேன் கைஸ். பாருங்க, அலையன்ஸில் எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறானுங்க. அதுக்கு அலையன்ஸு இப்போதைக்கு இது வரைக்கும் தான் அலையன்ஸ்லாம் தேவை கைஸ். அதுக்கப்புறம் அதெல்லாம் தேவையில்லை. அவ்வளோதான், இந்த இதுலேயே தப்பிச்சிட்டோம். வாங்க போகலாம். நான் இப்போ சும்மா அந்த காசு ஜெயிச்ச காசு கிடச்ச வச்சு ஒரு கிரேட்லாம் ஓப்பன், அதில் இந்த கட்டைக்கெலாம் நிறைய டிசைன்லாம் கிடச்சிச்சு கைஸ். அதான் போட்டிருக்கேன். ஒரு கும்பலோடையே இருக்கலாம் கைஸ் எப்போவுமே. ஏன்னா தனியாக இருந்தால் எவனும் வரமாட்டான். அங்கே பாருங்கள், வாங்கடா எவனா என் கூட. அடுத்து 3 இல்லை 2 வரும் கைஸ். வாங்க கைஸ் போகலாம். 3 பேர் வரணும், இல்லை 2 பேர் தான் கைஸ் வரும். 2ல் ஏதோ ஒன்று வரும். போகலாம். டேய் சீக்கிரம் போடுங்கடா. என்னடா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்களே இப்போ செத்துருவோன்னு பயத்தில் இருக்கிறோம், பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறானுங்க. 2 சொன்னல கைஸ், 2ல் 3. டே அங்கே போயிட்டீங்களா? எவனாச்சும் இங்கே வாங்கடா. டே அப்பாடா, ஒருத்தன் வந்துட்டான் கைஸ். பயமுறுத்தினே கைஸ், அவனே கைஸ். போன தடவை இவன் தான் என் கூட இருந்தான். அப்பாடா, நல்ல வேலை ஒருத்தன் கிடச்சிட்டான் கைஸ். பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான், இதையும் முடிச்சிட்டோம். அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த கேமு. எவ்வளோ பேர் இன்னும் இருக்கிறாங்க? 10 பேர் என்னமோ தான் இருக்கணும். 8 பேரா கைஸ்? 3 பேர் கத்தமாயிட்டானுங்களா? அடுத்த எதுவும் நம்ம இது பண்ணும் கைஸ், பார்க்கலாம். அடுத்த கேமு சர்வை பண்ணி இந்த கேமை வின் பண்ணணும். அவ்வளோதானா கைஸ்? அவ்வளோதான் கைஸ். பாருங்க, சுத்த மாட்டேங்குது. பாத்ரூம் ப்ரால் இது ரொம்ப, இந்த கேம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். உங்களுக்கு நான் விளாண்டேன். என்னென்னா வெறும் சிம்பிள் தான். பாத்ரூமில் சண்டை போடுவானுங்க, நான் மாட்டுக்கு ஒரு இது போய் ஒளிஞ்சுக்கணும் கைஸ். அவ்வளோதான், ஒளிஞ்சுக்கணும் இல்லை சண்டை போடணும். நான் இங்கேயே ஒளிஞ்சுக்கிறேன், கடைசி வரைக்கும் இங்கேயே இருக்கிறேன் கைஸ். பார்க்கலாம் இந்த கேம் முடிவு வரைக்கும். கைஸ் எப்படியோ தப்பிச்சிட்டேன் கைஸ், இங்கேயே இருந்துட்டேன். அவ்வளோதான். அடுத்த கேம் வந்து இது என்னதுன்னு பார்க்கலாம். ரெபல்லியனா? ஆமாம் கைஸ், அதே தான். இந்த ரெபல்லியன் என்னென்னா, இப்போ 8 பேர் எவ்வளோ இருப்போம் எனக்கு தெரில. அந்த பேரில் பாதி பேர் காட்ஸாகவும்
பாதி பேர் வந்து நம்ம பிளேயர்ஸ் ஆகும். பாருங்க 7 பேரில் பாதி வந்து அங்கே 4 பேர் இங்கே 3 பேர் கன் வச்சு அவனுங்களை சுட்டு கொன்று கடைசியில் யார் இருக்கிறவங்களோ அவங்க தான் கைஸ் ஜெயிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கணும் கைஸ். எவன் வர வரைக்கும் எவனாரு வந்தாலும் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் கைஸ் வந்துட்டாங்க கைஸ். ஒரு ஐயோ ஹெல்த் குறையுது. வாங்க அவ்வளோதான் கைஸ். அவனை முடிச்சு விட்ருவோம்ல கைஸ். இன்னொன்று கொஞ்சம் ஹெல்த் இருக்குது. சாவு வாங்க சாவுங்க. எல்லாரையும் அப்படியே மவுஸ்னால பிரச்சனை இல்லை கைஸ். அப்படியே அவங்க மேலே தொட்டு கிளிக் பண்ண போதும். அவங்க காலி, ஒருத்தவங்க காலி. 6 பேரா? அப்போ நாங்கள் 3 பேர்னா இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் கைஸ். அவங்கள கொலை பண்ணதுக்கப்புறம் எங்கள் 3 பேருக்குள்ளார மாறிடுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் இது பண்ணணும் கைஸ். கண்ணா ஊச்சிரே எங்கே இருக்கிறாங்களே? எங்கே இருக்கிறீங்க? சீக்கிரம் சொல்லுங்கள். கீழே. என் டீமேட்டா? இங்கே எவனாச்சும் ஒருத்தன் இருக்கானான்னு பார்க்கல. ஏன்னா சுற்றி ஒரே இடத்துக்கே வர மாதிரி இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். என்ன கைஸ் கீழே வந்துட்டோம். அந்த சைடு போய் பார்க்கலாமா? காடாது இல்லை கைஸ், டீமேட் தான். வாங்க போகலாம் அந்த சைடு. என்ன கைஸ் எவ்வளோ தேடி பார்த்துட்டோம், ஒருத்தவனையும் காணோம். அவ்வளோதான் கைஸ், இங்கே ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். எப்பண்ணே யார் பொண்ணா பையனா? சரி அவனும் ஒருத்தன் சுடலாம் கைஸ். இங்கே எவனாக இருந்தாலும் சுட்டு செய்யலாம் கைஸ். நல்லு ஏங்க ஓடி தப்பிக்க பார்க்குறேன். இன்னைக்கு உன சுடாம விட மாட்டேன் பார்த்துக்க. என்ன உன் டீமேட்டை கூட்டிகிட்டு வரியா? 2 பேரையும் முடிச்சு விட்றோம் பாரு. 2 பேரையும் இன்னைக்கு காலி பண்ணுறோம் கைஸ். வாங்க கைஸ் போகலாம். எங்கே இருக்கிறீங்க கைஸ்? என்ன என் டீமேட் அடிக்கிறியா? இப்போ நீ காலி பாரு. அவ்வளோதாங்க எங்கள் கைஸ் காலி. இன்னும் 4 பேரா? பார்க்கலாம் யாருன்னு. எங்கே இருக்கிறீங்க கைஸ்? என் டீம் நான் ஒருத்தவங்க தானே என்னன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இவ்வளோ தூரம் தேடியா மறுபடியும் அதே இடத்துக்கு தான் கைஸ் வரேன். எங்கே தான் இருக்கிறானுங்கன்னே தெரில. ஸ்ட்ரெயிட்டாக சண்டைக்கு வந்து வந்துட்டாங்க. அவ்வளோதான் காலி. வாங்க 2 பேர் கைஸ். ஐயோ ஹெல்த்து. அப்போட ஹெல்த்து அவங்கள கொன்னதுனால அவங்களோட ஹெல்த் எனக்கு வந்துருச்சு. சூப்பரு. வாங்க போடுங்க கைஸ். 2 பேரையும் காலி பண்ணி ஜெயிச்சுட்டேன். வேறு மாதிரி கைஸ். சூப்பரே. நாம் தான் இந்த ஸ்குவிட் கேமோட வின்னர். எனக்கு தான் அந்த 5400 காயின்ஸ். இதெல்லாம் ஒரு காசான்னு கேட்டிங்கன்னா ரோப்ளாக்ஸில் அதான் கைஸ் லாஜிக்கு. எப்படியோ ஆனால் கடைசியில் 2 பேரையும் அடித்து இது பண்ணிட்டேன் கைஸ். நல்ல வேலை இந்த கேமில் சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டேன். ஓகே கைஸ், வேறு ஏதோ நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், பாய்.